ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வெள்ளிக்கிழமை காலையில ஒரு 2, 3 நாள் ஆச்சுன்னு நெனைக்கிறேன். பேசி வந்து வீடியோ குடுத்து. கொஞ்சம் வேலை பிஸியா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, பேசி வந்து வீடியோ குடுக்க முடியல. அதனால தான் வந்து சாங்ஸ் மட்டும் போட்டிருந்தேன். நெறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா கமெண்ட் வந்து ரிப்ளை பண்ணவே இல்ல. சீக்கிரமா வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2 நாளுக்கு அப்புறம் கமெண்ட்ஸ்லாம் எல்லாத்தையும் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். இப்போ வந்து ரிப்ளை பண்ணாம இருக்கேன். சீக்கிரமா வந்து எல்லா கமெண்ட்ஸ்க்கும் வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில சாரி கட்டுற ஒரு மூடு இல்ல. என்னன்னே தெரியல. அம்மா வீட்டுக்கு போறேன். சரி அப்போ வந்து சாரி கட்டிக்கலாம். இப்ப காலையில சுடிதார் போடுறதுக்கு டைம் இல்லன்றதால சரி சுடிதாரே போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு காலையில வந்து சுடிதார் போட்டுக்கிட்டே வந்து பூஜை வேலைய செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். கோலமாவு வெள்ள கோலமாவு வந்து காலி ஆயிடுச்சு. அதனால மஞ்சள் கோலமாவு இருந்தது. அதால கோலம் போடலான்னு பார்த்தா, என்னமோ கோலம் போடவே விடல. பத்தாததுக்கு கொசு வேற பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கொசு கடிக்குது. அதனால கோலமே வந்து சரியா போடல. பத்தாததுக்கு நிலைவாசல்ல கோலம் போடலான்னு பார்த்தா, இவன் பங்குக்கு வந்து எல்லாத்தையும் வந்து கோலம் போட்டுக்கிட்டே இருக்கேன். வந்து நிக்கிறான். அவன் பாட்டுக்கு வந்து கலைச்சிக்கிட்டு. நாளைக்கு கார்த்திகை 1. கார்த்திகை மாசம்னாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் நெறைய வீடியோஸ்ல வந்து சொல்லியிருக்கேன். கார்த்திகை மாசம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் பொறந்த மாசம் வேற அப்டின்ட்டு. அது இல்லாம இந்த கார்த்திகை மாசம்னாலே ஒரு மங்களகரமா இருக்கிற மாரி தோணும். அது என்னன்னு தெரியல. எல்லாம் ஐப்பொங்கலுக்கு போவாங்க. அது என்னவோ ஒரு ஒரு மாதிரியா இருக்கும். நல்ல ஒரு மங்களகரமா இருக்கும்னு வந்து சொல்லலாம் இல்லையா? இந்த கார்த்திகை மாசம் எல்லா தெய்வத்துக்குமே ரொம்ப முக்கியமான மாசம்னு சொல்லலாம். அதுலயும் சிவபெருமானுக்கும், முருகப்பெருமானுக்கும் ரொம்ப உகந்த மாதம் அப்டின்னு சொல்லலாம். எல்லா நாளுமே நம்ம வந்து டெய்லியுமே வந்து காலையில விளக்கேத்துவோம். இல்லன்னா வந்து ஈவினிங் வந்து விளக்கேத்துவோம். ஆனா, அந்த கார்த்திகை மாசத்துல காலையிலுமே விளக்கேத்துறது, ஈவினிங்குமே விளக்கேத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் 2 வேளை வந்து விளக்கேத்த பாருங்க. அதுலயும் இந்த கார்த்திகை மாசத்துல சோமவாரம்ன்னு வரும். எங்க மாமியார் வந்து கல்யாணம் ஆன புதுசுல வந்து எனக்கு அந்த அளவுக்கு சோமவாரத்த பத்தி எனக்கு தெரியாது. அந்த கார்த்திகை மாசத்துல வர திங்கட்கிழமை, சோமவார திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல சோமவாரத்த பத்தி. அதுக்கப்புறம் இப்பதான் வந்து எனக்கு வந்து படிச்சு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சோமவாரம் திங்கட்கிழமைன்றது வந்து பார்த்தீங்கன்னா, சிவபெருமானே விரதம் இருக்க சொன்ன நாளுன்னு அப்படின்ட்டு. அதனால இந்த கார்த்திகை மாசத்துல வர திங்கட்கிழமை வந்து சோமவார திங்கட்கிழமைன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து சிவபெருமான வந்து விரதம் இருந்து வழிபட்டா நம்ம கேட்டத வந்து குடுப்பாரு அப்படின்றது ஒரு நம்பிக்கை. கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் இந்த சோமவார திங்கட்கிழமையில வந்து விரதம் இருந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் தீரணும் அப்படின்ட்டு இந்த சோமவார திங்கட்கிழமை விரதம் இருங்க கண்டிப்பா. ஆ 5 வாரமும் வந்து விரதம் இருக்க முடியாதவங்க, ஃபர்ஸ்ட்டு சோமவார திங்கட்கிழமை இல்ல லாஸ்ட்டு சோமவார திங்கட்கிழமை வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. நாளைக்கு தான் சோமவார திங்கட்கிழமையும் வருது, பிரதோஷமும் வருது. கண்டிப்பா வந்து எல்லாரும் வந்து செய்யுங்க. அதுலயும் திங்கட்கிழமை வந்து சங்கு அபிஷேகம் வந்து சிவபெருமான் நடக்கும். அத வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாரும் வந்து கோவிலுக்கு போய் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜைலாம் வந்து பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சமையல் செய்ய வந்தாச்சு. இன்னைக்கு சமையல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா தான் செஞ்சிருந்தேன். மாவு இல்லன்றதால பிரெட் நைட்டு வாங்கிட்டு வந்து வச்சு, பிரெட் உப்புமா தான் செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் துவையல் வந்து செஞ்சிருந்தேன். இந்த ரெசிபி எல்லாமே நான் சமையல் வீடியோ வந்து ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து செஞ்சது. அது வந்து அதுதான் நான் செஞ்சுட்டுருக்கேன். புதுசா எதுவுமே இல்ல. நான் எப்பவுமே வந்து இது செஞ்சது தான். இந்த வெண்டைக்காய் துவையல் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட கொழ கொழப்பே இருக்காது. ரெசிபி வேணா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா ஷேர் பண்றேன்.